இப்போ கேட்கல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் இது எங்க மாமனார் கேட்கிறேன், அவர் அங்கதான் பக்கத்துல. இல்ல நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தாரு. தோழர்லாம் போயிட்டு கம்யூனிஸ்ட் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா இது கூவத்தை ஏன் கிளீன் பண்ண கூவத்துல முதல்ல இருக்குன்னாங்களாமே அது மாதிரி கதைதான். ஊவத்துலதான் வந்து வருஷம் வருஷம் காசை போய் கொண்டு லைக் ஒரு ஆட்சிலையும் போய் கொட்டிட்டு வந்துருவாங்க. 100 கோடி 200 கோடின்னு ஏதாவது கிளீன் பண்ணுறோம். இப்போ இல்ல, ஒரு 2000ல இருந்தே அந்த டைம்ல இருந்தே இதே வேலை தான் நடந்துட்டு இருக்கு கடைசி 25 வருஷமா. இது அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள்னு ஒருத்தன் வருவான். நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து நடுநிலையாளர் இல்ல அரசியல் விமர்சகர், ஆனா கம்யூனிஸ்ட்காரன். ஆனா வந்து போராட்டம் வந்து இவ்வளவு நாள் எதுவும் பண்ணாம பேருக்கு ஒரு 2 போராட்டத்தை போட்டு நானும் போராட்டம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போடுறாங்க ட்விட்டர்ல. அவெல்லாம் எங்கடா? ஒரு உண்மையான தோழர்கள் இருக்காங்க ப்ரோ, இருக்காங்க. அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. இது மாதிரி சில பேர் காசை வாங்கிட்டு தான் பண்றீங்க. உண்மையான தோழர்கள் எவ்வளவு போஸ்டிங் இல்ல, கட்சி இதுல இல்லைங்க, பேசல இல்லைங்க. அவெல்லாம் கிரவுண்ட்ல இருக்கான் பாவம். நேற்று கூட என் கட்சிக்கு வந்து எங்க கடைக்கு வந்துட்டு கட்சியோட நிதி வசூல் எலெக்ஷன் நிதி வசூல் வந்தாங்க. நான் நினைச்சேன் இன்னும் இப்பெல்லாம் இருக்காங்களா அரசியல்வாதிங்க கட்சியை நிதி வசூல் பண்ணி தேர்தல் வசூல் பண்ணி மக்கள்கிட்ட பண்றாங்க நோட்டீஸ் கொடுத்து. அவங்க இதுல கம்யூனிஸ்ட் பார்ட்டில வந்து பண்டிங் அதுதாங்க பண்ணுவாங்க. ஆமா எலெக்ஷன் டைம்ல டிஎம்கே கிட்ட ஒரு 25 கோடின்னு அந்த மாதிரி லீகலா வாங்கிப்பாங்க. மத்த நேரத்துல கட்சி நடத்தணும்ல. இல்ல அவங்க சொல்லிருக்காங்க இரட்டை இலக்குல வாங்குவோன்ட்டு சீட்டு 6 சீட்டு சீட்டு கொடுக்காம பாருங்க. இரட்டை இலக்குல கேட்டா இல்ல பிஜேபி வந்துடும், அதனால நீங்க இதே சீட் வச்சுக்கோங்க. பூச்சாண்டி வேலை மட்டும்தான் நடந்துக்கிறீங்க. முதல்ல நீங்க பண்றீங்க அநியாயம். அது எனக்கு ஒரு டவுட், இபிஎஸ் இதை பத்தி பேசினாரா இல்ல அப்படியே நியூஸ்ல காமிக்காம பண்ணாங்க? ஏடிஎம்கே காரங்க அவனுங்களும் எதுவும் இதை போட்ட மாதிரிதான். இந்த நியூஸ் காரங்க எல்லாமே சென்சார் பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. இல்ல ஏடிஎம்கேயும் கூட்டுக்கலானே இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் வாயத்திறக்க மாட்டாங்க. எனக்கு அது புரியல, தெரியல. முதல்ல இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது அவர் பேசினாலும் பேசியிருப்பாரு, இவங்க நியூஸ்ல போறாங்க. ஏன்னா வந்து இது நியூஸ் தமிழ்ல மட்டும் இவரு பேசினது வந்துச்சுல, வைகோ பேசினது, மத்த எதுலயும் வரல. ஆனா இதுக்கு எல்லா மைக்கும் அங்க இருந்தது. அவன் என்னதான் நம்மள இது பண்ணாலும் என்னென்னமோ இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றாங்க. 24 மணி நேரம் வைன் ஷாப் நடக்குது, அது நடக்குது. லைக் நியூஸ் டிபேட்ல கேட்டா எங்க ஆதாரத்தை காணுங்க. வீடியோவே எடுத்து எத்தனை வீடியோ நியூஸ் தமிழ்ல மட்டுமே இருக்கும் தெரியுமா? 24 மணி வைன் ஷாப் நடக்கிறது. அவ மேல நம்ம நிறைய ப்ரோ, நாங்க எல்லா வீடியோவும் போடுறோம். ஏங்க ஃபர்ஸ்ட் கிட்னி திருடின மேட்டர் இந்த பேஸ்ல நம்ம பேசும்போது என்ன தெரியுமா, இங்க ஒருத்தன் நம்ம யூஸ்வலா டிஎம்கேல இருந்து ஒருத்தர் யாரும் பேர் வந்துருச்சு. அவர் வந்து பேச இல்லங்க, அங்க இருக்க லோக்கல் ரிப்போர்ட்டருக்கும் அந்த இதுக்கும் சண்டைங்க, அந்த கட்சிக்காரனுக்கும். அதனால அவன் திருப்பி போட்டு விட்டான்னு சொன்னாரு. முதல் நாள் வந்து நியூஸ் ஒரு சின்னதான் ஒரு பஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு ஆக்ஷன் மாதிரி எடுத்தானுங்க. அதையும் இப்போ காணாம போயிட்டு கிட்னி முறைகேடுன்னு மாத்தி இப்போ இன்னொரு போன வாரம் ஒரு நியூஸ் வருது. அதே ரிப்போர்ட்டர் எடுக்கிறான். 2016லயே சிங்கப்பூர் கூட்டு போய் கிட்னியை வந்து இது பண்ணிருக்காங்க. புரியல. நம்ம சுத்தி இருக்க நியூஸ்ல கொஞ்சமாவது வரும்னு நம்பிதான் இந்த சேனல்லாம் பாக்குறது. அவனுங்களே இவ்வளவு பயாஸ்டா இருப்பானுங்க எல்லாம். இந்த ஆன்லைன் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு இது இந்த பொண்ணை பத்தி இது இங்க டிவிகே காரங்க இது பண்ணலாம்னு சொல்லி போட்டானுங்களே, இதை கண்டெம் பண்ணி போடுங்களா டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட். ஒரு எம்எல்ஏ வந்துட்டு இங்க இருக்க ஜேர்னலிஸ்ட் தலையில கேமரா தூக்கி அடிச்சிட்டாரு, அதை கண்டெம் பண்ணி போடுங்களேன்டா. வக்கு இருந்தா மானம் கேட்ட அவனுங்களும் ஜேர்னலிஸ்ட் தானே, அடி வாங்குறது. இதான் கேட்க வர மாட்டானு. சரி,
முதுகெலும்பு இல்ல, ஒண்ணும் கிடையாது. கேட்டா 200 ஜெயிப்போம் மயிர மாதிரி பேசுறது. கேட்க கேட்க காண்டா இருக்கு ப்ரோ. எங்க அப்பாவும் எல்லாத்துக்கும் வந்து வாய வைப்பாரு இல்லைங்க மைக்ல. எங்க காணோம் அவரு? சபாநாயகர், நடுநிலையாளர். லைக் அதான் சாட்டு எல்லாம் அவன் கட்சியில இருக்க ஒருத்தவனும் பேசல, ஒன்னும் பண்ணல. இவனுங்க எல்லாம் வந்துட்டு அரசியல் பண்றானுங்க. சீமான் ஏதாவது பேசுவானா பிரஸ் மீட்ல இத பத்தி? பேசி பாக்கல. இன்னைக்கு இவரு சிடிஆர் இன்னொரு அந்த போராட்டத்தை பத்தி பேசினாரு. இது இன்னும் நடக்குதுடா, நியூஸ்ல எங்கேயுமே வரமாட்டுதுடா. அத பத்தி நான் நியூஸ்ல சரி சிடிஆர் எதை பத்தி சொல்லியிருக்காருன்னு செக் பண்ணலான்னு பாக்குறேன், எனக்கு கிடைக்கல அந்த நியூஸே. சிடிஆர் சொன்னது மட்டும்தான் நியூஸ் இருக்கு அங்க. ஏர்போர்ட்ல அந்த பைட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொன்னது அப்படியே தூக்கிட்டு வந்துருவானுங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்கன்னு. பேசுனத போடுங்க. உட்காந்து நரேட்டிவ் இது எவனாவது நம்ம சைட்ல இருந்து பேசும்போது, டிபேட்ல பேசும்போது எல்லாத்தையும் கட் பண்றது. அதுக்கு ஏதாவது வந்து செந்தில்வேலாம் இல்ல எவனாவது வந்து கவுண்டர் கொடுக்கும் போது அதெல்லாம் வந்து ப்ரோ இந்த பழனிசாமி ஏதோ ஒரு ஊடகவியலாளரு அவன் பேசுறான், நேரத்து முந்தானத்து பக்கம் லிட்டரலா உட்காந்து மிரட்டுறானுங்க ப்ரோ. இவன் கோட்டீஸ்வரனும் அந்த சன்னியூஸோடைய ஆங்கர் இருக்காங்க நேரியால 2 பேரும் உட்காந்து மிரட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க. அவன் என்ன தப்பு பண்ண அந்த கைதி மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கான் உட்காந்து. என்ன மேட்ருக்கு? விஜய் ஏன் வெளியே வரல, விஜய் ஏன் டான்ஸ் ஆடல, இதுதானே அவங்க டிபேட். வேற என்ன டிபேட் அவங்க பண்ணுவானுங்க? எப்படியா பசங்கள எல்லா டான்ஸ் ஆடி இருக்கானுங்க, எனக்கு புரியல. எனக்கு கேட்க கேட்க ஏன் நான் எல்லாம் யூஸ்வலா இப்படி எல்லாம் கெட்ட வார்த்தை போட்டு பேசவே மாட்டேன். எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கனாலதான் வருது வாயில. நியூஸ்லாம் லைக் டு பி பிராங்க் வந்துட்டு இந்த ஜேர்னலிசம் சொல்றேன்ல, இந்த இதெல்லாம் பாத்துக்கிட்டு அவனுங்களே ஆர்காசம் ஆயிப்பானுங்க. அவன் எவன் அவங்களுக்கு ஓட்டு போடுறான்னு மைண்ட் செட்ல இருக்கவன் தான் அதான் கேட்டுட்டு மத்தவனுக்கு எல்லாம் பார்க்கவே வந்து ஒரு இதா இருக்கும். டேய் இதெல்லாம் இவ்வளவு நாள் நியூஸ் பார்த்திருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்திருக்கு. ஒருத்தன் வள்ளி கும்மிய போய் ஆடினதும், இவர் போயிட்டு இங்க இந்த திருவிக்கா நகர்ல போய் டான்ஸ் ஆடி இது பண்ணிட்டு இருந்ததும், வைப் பண்ணிட்டு இருந்ததும், இல்லை எல்லாம் நடக்கிறது தான்டா. பாட்டு பாடினது எல்லாமே இருக்கு, ஊருக்கே தெரியும். ஆனா வந்துட்டு இதெல்லாம் தெரியாத மாதிரி வந்து கேட்பானுங்க, பேசுவானுங்க. சன்னியூஸ் டிபேட்டை பார்த்துதான் கண்டிப்பா இவங்களை ஸ்பேஸ்ல ஏத்தி டிபேட்ல உங்க நெறியாளர் கூட பேசுறீங்களா அதே மாதிரி உங்ககிட்ட பேசணும்னா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்ட மாட்டாங்க. நேற்று காலைல ஒருத்த மட்டும் மாட்டலாம், சபா வந்தா ஓட்டான் தெரிய பையன். நியூஸே கேரி அவுட் ஆக மாட்டேங்குதுலாம். லைக் இப்போ அப்போ இந்த ஆட்சியில வந்து பாலாரும் தேனாலும் ஓடுது. அப்ப நாங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு சும்மா பேருக்கு, எவனுக்கும் எந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, ஒரு இது இல்ல, அப்படியே ப்ரோ இன்கம்பன்சில தான் இருக்குன்னு அவனுங்களே நினைச்சுக்கிறானுங்க. ஏங்க ஹை டைம் இந்த இது இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பேசுறோம், இவங்களுக்காக பேசுறோம். ஏங்க இதுல சமூக நீதி இல்ல, இதுல அது இல்லன்னு பேசிட்டு இருக்க லொட்டு லொச்சுக்குன்னு சொல்லிட்டு வரானுங்களே, அவனுங்கெல்லாம் வந்து லைக் அவனுங்களே மூஞ்சில துப்பிக்க வேண்டிய விஷயங்க இதெல்லாம். இத பத்தி எல்லாம் நம்ம பேசலையடான்னு.
ஏங்க அடுத்த ஜெனரேஷனுக்கான விஷயங்க கனிமவள விஷயம் ஏங்க இல்லன்னா எதுக்குங்க ஒரு ஒரு இடத்துலயும் அலௌடு லிமிட் இவ்வளவுதான் எடுக்கணும், இந்த டைம் என்னென்ன மெத்தட்ல எடுக்கணும்ன்ற ஒரு இது வச்சிருக்காங்க. எல்லாம் இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் எதுக்கு வச்சிருக்காங்க? இதுக்கு மேல எடுத்தா நம்மளுக்கு வந்து பக்கத்துல இருக்க இடத்துல வந்து இதாகும். அது பேர் என்ன, சாயில் பிரச்சனை, இந்த எர்த்குவிக் பிரச்சனை வரும். ஒண்ணுல ஒரு மழை இருக்கனால வந்து லேண்ட்ஸ்லைட் இருக்கும். மழை பெய்யறதுக்கான டிஃபரன்ஸே வருங்க. விண்டு வந்து நீங்க இப்ப ஆரல்வாய் முனியில ஏன் தொடர்ந்து ஃபுல்லா அங்க விண்வெல்ஸா இருக்கு? அங்க இருக்க ஈஸ்டர்ன் காட்ஸ்ல காத்து அடிச்சு அந்த காத்து உங்களுக்கு வந்து சீஷோர்ல இருந்து வர காத்து அங்க ஹிட் ஆகி வரனாலதான் அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் விண்வெல்ஸ் இருக்கு. அங்க இருக்க விண்ட் மூவ்மெண்ட்ல இருந்து எல்லாமே போகுது. இதெல்லாம் லைக் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கணும் இதுக்கு. அதான் ஜென்ரலா இருக்குல்ல. பைத்தியக்காரனுங்க சூடோ சயின்ஸை பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு. ஏங்க இதெல்லாம் ஹை டைம்ங்க இந்த மாதிரி. இதுலயும் கனிமொழி கொள்ளை பேசுறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. உண்மையா நிறைய கொலை நடக்குது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜாஃபர் அவர் பேர் அவர் கொலை பண்ணிட்டானுங்க நிறைய பேர். இது கருணாநிதியோட பர்சனல் பாடி கார்டா இருந்தாருன்னு சொல்லுவாங்களே அவர் தானே? நிறைய பேர் கருப்பு யாரோ கனிமூலத்துக்கு எதிராக போய் கேஸ் கொடுக்குறாங்களோ, ஏதாவது பிஏஓ கொலை பண்ணாங்க, நிறைய விதமா பண்றாங்க. நிறைய பேர் பேசவே பயப்படுறாங்க. நான் குமரியை நினைச்சிருந்தேன், குமரி அடுத்த தூக்கிடுவாங்க பயந்துருந்தேன். ஒரு குமரி சாதிங்க கஷ்டம். எனக்கு புரியலங்க இதெல்லாம். இவ்வளவு மோசமா நம்ம என்ன இது சைனா மாதிரி இது ஏதாவது பேசிட்டு இருந்தா அடுத்த நாள் தூக்கிட்டு போயிருவானுங்க. இதோ இன்ஃபர்மேஷனே வெளியே வராத மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப் ரூல்ல இருக்கோம் நம்ம. பயப்படுறாங்கன்னா எந்த லெவலுக்குன்னா, அந்த சகாயம் ஐஏஎஸ் இருக்காருல்ல, அவரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஃபைல்ல கொண்டு போய் கோர்ட்ல கொடுக்க விட மாட்டானுங்க. புரியுதா? வீட்டுல இருந்து கோர்ட்டுக்கு போறதுக்கு பாதுகாப்பு இல்ல, நான் வரமாட்டேன்னு சொன்னவர் அவரு. இந்த அளவுக்கு இருக்கு பயம்ன்றது. ஏங்க அவருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கும். அவர் ஏற்கனவே இந்த இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். அவருக்குலாம் ப்ரொடெக்ஷன் கிடையாது. முக்தாருக்கு போய் ப்ரொடெக்ஷன். நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அது அஜீஷ் கிருஷ் மட்டும் ரெக்வஸ்ட் மட்டும் காட்டுதா பாரு, கமெண்ட் பண்ணிட்டு பாரு, அவர் ரெக்வஸ்ட் காட்டல. கண்ணு ரெக்வஸ்ட் கொடுங்க ப்ரோ. இப்போ காட்டுல யாராவது முன்னாடி கொடுத்தீங்கன்னா இப்போ ரெக்வஸ்ட் கொடுங்க. அல்லது இன்வைட் கூட விக்ரம. கொடுத்துட்டேன் விக்னேஷ் கொடுத்துட்டேன். நீங்க ஓட்ட மாட்டேன் விக்னேஷ் இன்வைட் கொடுத்துட்டேன்னா திருப்பி அவர் ரெக்வஸ்ட் கொடுத்தா வந்துடும். கேன்சல் பண்ணிட்டு அவர் ஐடியா கரெக்டா டிஎம் பண்றாரு. எல்லாம் சைலண்டா இருக்கானுங்க ப்ரோ. குமரி அஜீஷ் தான் கேட்டேன் மைக்க. அஜீஷ் தான் கொடுங்க. டிஎம் பண்றது அஜீஷ்னா கொடுத்துட்டாங்க. ஏங்க தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லைங்க. டிவிகே வந்தது தாங்க நியூஸ், வேற எதுவுமே இல்லைங்க. டிவிகே அடிக்கிறதுக்கு மட்டும்தான் நியூஸ் சேனல் ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவும் உங்களுக்கு வேலையே கிடையாது. அவன் சேனலுக்காரன் பிரச்சனைக்கு ஏன் வந்து நிக்க மாட்டேங்கிறான்? எப்படி தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும் தூக்கிட்டு வந்து நிப்பாங்கறீங்க? வேல்முருகன் மல்லிகை பாலிமர்ல கிட்டத்தட்ட ஒரு 15 நியூஸ் கார்டு போட்டாங்க. கைகூப்பினார், மறுப்பு தெரிவித்தார். பேசுங்க பேசுங்க. குட் ஈவினிங் ப்ரோ, கேக்குதா? கேக்குது. இல்ல ப்ரோ, நியூஸ் 24x7 பத்தி தான் லைக் நம்ம தலைவர் வந்துட்டு ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காரு. பட் நான் போயிட்டு அவங்களோட நியூஸ் காஸ்ட்லாம் செக் பண்றேன். அவங்களே டிஎம்கேன்ற பேரை வந்து மென்ஷன் பண்ணாம ரிமூவ் பண்ணிட்டு போடுறாங்க. பிரபல கட்சின்னு போட்டுருக்காங்க. போய் செக் பிரபலமான கட்சின்னு 7ல நம்ம அண்ணன் போட்ட ஆர்டிகிளை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் டிஎம்கே நேமை வந்துட்டு கட் பண்ணிட்டு வந்துட்டு பண்ணியிருக்காங்க.
என்னங்க ஊடக சுதந்திரமா என்னங்க இருக்கு இந்த ஊர்ல? ஆனா அதே நியூஸ் சேனல் வந்துட்டு நியூஸ் பைட்ஸ் வந்துட்டு எங்கோ சரக்கு விற்கிறாங்க போயிட்டு எடுக்கிறாங்க, சம்மர் அங்கங்க நடக்கிற கனிம வள கொள்ளையை எடுத்து மக்கள் போறாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனா டிஎம்கேன்ற பேரை யூஸ் பண்ணி இந்த கார்டு போட மாட்டாங்க. லைக் நம்ம அண்ணன் சொன்னார்னா அதை மென்ஷன் பண்ணி போட மாட்டாங்க. அவங்களோட கரெக்ட் லாஸ்ட் 2 டேஸோட ரிப்போர்ட்ஸ் எடுத்து பாத்துங்க, எல்லாமே வந்து கவர்மெண்ட் அகைன்ஸ்டா இருக்கிற நியூஸ் போடுறாங்க. ஆனா டிஎம்கேன்ற பேரை மென்ஷன் பண்ணாம போடுறாங்க. ஆமா ப்ரோ, நானே இதே தான் சொல்லதான் நான் ஸ்பீக்கர் கேட்டேன். இதே தான் சேம். லைக் புரியல ப்ரோ, அவங்க பாம்பேக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் ப்ரோ, இந்த மாதிரிலாம் அலையிறதுக்கு தவிர. இல்ல நான் அப்புறமா திட்டிக்கிறேன், நீங்க ஏதாவது உங்க பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அவன் எம்ப்ளாயே ஒருத்தன் கை வச்சிருக்கான். சரி, திமுகன்னு போடுறதுக்கு அவ்வளவு பயமா? எனக்கு எனக்கு புரியலங்க அந்த இது என்ன. நம்ம எங்க இருக்கோம்? சரி. ஆனா ஒன்னு சொல்றேன், அடுத்த இந்த 2026ல திமுக வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, 2 கட்சியில எவன் வந்தாலும் கனிம வளத்தை மொத்தமா நக்கிட்டு போயிருவானுங்க. அப்புறம் அவ்வளவுதான். இப்பவே நிலநடுக்கம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா அங்க இங்கன்னு. இல்ல இதுல வந்துட்டு அது நடக்காதுன்னு கான்ஃபிடண்டா இருப்போம் ப்ரோ. ஆமா, அதான் சொல்றேன். ஏடிஎம்கே ஏன் வாய் திறக்கலாம்? மேபி இவனும் கூட்டுக்களை வந்து இருப்பான்னு தான் யோசிக்க. இல்ல எல்லாமே அவங்களுக்குள்ள எல்லாமே பார்ட்னர்ஷிப். கனிமாவில இதுல வந்து எவனுமே வாய்ப்பு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல நிறைய காசு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா என்னன்னா லைக் நம்ம கமெண்ட்ஸ்ல திட்டுனாதான் ப்ரோ தப்பு. இன் ரியல் பர்சன்ல போய் திட்டினா அது தப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு ஆக்சுவலா அது அப்படிதான் நடக்குது. கமெண்ட் செக்ஷன்ல திட்டினா தப்பு, நேர்ல போய் திட்டி அடிச்சா தப்பு இல்லை. ஈவன் தோ ஹேவ் எனி எவிடன்ஸ், எல்லா எவிடன்ஸும் இருந்தும் அது இருந்தா அது தப்பு இல்லை. அப்படிதான் கொண்டு போறாங்க இதை. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு தமிழ்நாட்டு கிடையாது. அதுவும் திமுக ஆட்சி நடக்கும்போது இப்பன்ல, அது எப்பவுமே திமுக ஆட்சி நடந்துச்சுன்னா அந்த அவங்க, அதாவது இந்திய சட்டம் வந்துட்டு அவங்களுக்கு யூஸ் ஆகாது. இங்க வேற சட்டம், அவங்க சட்டம் தான் நடந்துட்டு இருக்கும். இல்ல ப்ரோ, சட்டத்தை இவன் பிரவீன் சக்கரவர்த்தி எங்க இன்டர்வியூ கொடுத்ததை வச்சு டிபேட் நடத்திட்டு இருக்கானுங்க. இங்க இது கனிமாவில கொல்ல லைக் இந்த இது பிரஸுக்கு நடந்த விஷயத்த பத்தி டிபேட் இல்ல. என்னடா இது? அவனுங்களுக்கு சூடு சோறனே இல்ல, சோறு திங்கிறவனுங்களா இருந்தா பரவாயில்ல மீடியாக்காரங்க. அதனாலதான் வேசி ஊடகம், ஊடகங்கள் எல்லாம் வேசி ஊடகங்கள். இன்னும் சாரி இன்டர்ப்ட் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் நம்ம எல்லாரும் மறந்துட்டோம்னா, பிரஸ் அடிச்சதை மட்டும் பேசுங்கன்னு சொல்றமே தவிர அந்த இடத்துல 20 கனிம வள கொள்ளை நடக்குதா, இது 20 குவாரிஸ் இருக்குன்றதா மறைக்க வச்சிட்டானுங்க. அதுவும் தப்புதான் ஆக்சுவலா. அதாவது ஆடியோ ரெக்கார்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் மேல கேஸு, அதாவது பாதிக்கப்பட்டவன் மேல கேஸு. வேற ஏதாவது அடியாளா இருந்தாலும் வந்துட்டு இவன் வேற காலு, இவன் அங்க உள்ள இல்லன்னு ஏதாவது ஒரு இது பண்ணலாங்க. எம்எல்ஏ தூக்கி அடிக்கிறாங்க, கேமரா தூக்கி அடிக்கிறாங்க. அதுதான் இவ்வளவு ஆதாரம் இருந்தும் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண முடியல, எஃப்ஐஆர் போட முடியல அப்படின்னா அதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. இந்த அளவுக்கு தான் இருக்கு இது சட்டம் ஆக்சுவலி ஒழுங்கு. எம்எல்ஏ மேல எஃப்ஐஆர் போடணும்னா வந்து இது இந்த இவர்கிட்ட இப்போ யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் போடணும். ஆக்சுவலி எம்எல்ஏ மேல இது போடணும்னா, கேஸ் போடணும்னா அதுக்கான எந்த இதுவும் ஆக்ஷனும் எடுத்த மாதிரி இல்ல. டிஜிபி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டிஜிபி இங்க பொறுப்பு டிஜிபி டிஜிபியா கமிஷனரான்னு தெரியல. இல்ல இதுக்குதான் டிஜிபி வந்து பெர்மனன்ட் இதெல்லாம் போடணும். அதை விட்டு பொறுப்பு டிஜிபில போட்டு வச்சா இப்படிதான் நடக்கும். அவங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க திமுக ஊஜா தூக்க மாட்டாங்க ப்ரோ, எப்படி போடுவாங்க? டிஜிபி லிஸ்ட் அதான் சொல்றேன். அதான் சொல்றேன். இல்ல ப்ரோ, பொறுப்பு டிஜிபில பவரே கிடையாது. ஏன்னா அவனுங்க வந்து திமுக சொல்றது எல்லாம் தள்ளாட்டிட்டு தான் இருக்கணும். கரெக்டான டிஜிபி போட்டா ஆக்ஷன் எடுப்பானுங்க. அதாவது இவனுங்க செலக்ட் பண்ணி அமிச்ச லிஸ்ட் வந்துட்டு வந்து அக்கௌண்டபிலிட்டி கம்மியா இருக்கும் அதுக்குன்னு இருக்கவங்க. ஏன்னா அதனாலதான் அந்த டிஜிபி போஸ்டிங்லாம் வந்து 2 வருஷம் மினிமம். நீங்க இன்கேஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்தீங்கனாலும் 6 மாசத்துக்கு முன்னாடி இது பண்ணீங்கன்னா 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த 2 இயர்ஸ்க்குள்ள உங்களால ப்ராப்பரா ஆக்ஷனும் எடுத்துக்க முடியும், ப்ராப்பரா ஒர்க்கும் பண்ணிருக்க முடியும். அதாவது இவனுங்க அமிச்ச லிஸ்ட்டே எப்படி இருக்குன்னா, டாப் ரேங்கிங்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸை விட்டு அது கீழே இருக்க ஆஃபீஸர்ஸ் லிஸ்ட் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அமிச்சது. கோர்ட்டு தலையிலேயே தட்டி கரெக்டாக அனுப்புங்கடா அப்படின்னு அனுப்பி, அதுக்கப்புறம் இவங்க செலக்ட் பண்ணி அனுப்பிச்சத போஸ்டிங்கில் போடுங்கன்னு கோர்ட்டு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமும் இன்னும் போடாம வச்சிருக்கானுங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்.
ப்ரோ இப்ப இவர் இங்க ப்ரோ போனாரு, கண்டிஷனா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷனா ஃபாலோ பண்ணுங்க ஒருத்தர் சொல்லுவாரு. அவரு ஃபாலோ பண்ணுவாரு. அவர் திமுகவோட கண்டிஷன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவார் அன்பில் மகேஷ். அது அந்த பள்ளி கல்வித்துறையில கூட ஆபாச நடிகையை போட்டு நடிக்க வச்சாங்களே, என்ன இதுவோ. இல்ல எனக்கு என்னன்னா, யார் அந்த அவங்களோட அதாவது ப்ரொஃபைலை பார்த்துட்டு இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு டவுட் வருது இல்ல. அது கேட்டா ஏதாவது ஒரு இது இல்ல லைக் நீங்க அதை என்னன்னு பத்தி நீங்க புரியல ப்ரோ. ஆன்சர் தெரியணும்னா நீங்க ஈசிஆர் போயிட்டு தான் விசாரிக்கணும். அப்ப உளவுத்துறை என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கு? எப்பனாலும் அவங்க கவர்மெண்ட் உளவுத்துறை இருக்கும், உளவுத்துறை இதெல்லாம் விஜய் கரெக்டா பண்ண வேணாமா? அவரு உளவுத்துறை காலையில ஆழ்ந்த வந்து உறக்கத்துல இருக்கு காசு ப்ரோ. இருக்கா, பஸ்ல பெட்ரோல் இருக்கா, அவர் மூடி கீழே வந்துச்சா, இல்ல கொடை அவர் கை பிடிச்சின்னு வந்தாரா, பாடி கார்டு பிடிச்சின்னு வந்தாரா, இதை பாக்குறது தான் இருக்கு. அதேதான். அதாவது இப்போ கவர்ல உளவுத்துறை என்ன எதுல வருது அது தீவிரமா போடுறது இருக்காங்க கரெக்டா அப்படின்னா, எங்கெல்லாம் தாவேகா கொடி நட்டு வைக்கிறாங்க, எங்கெல்லாம் தாவேகா பேனர் கட்டுறாங்க, இதுல வந்துட்டு ரொம்ப தீவிரமா வேலை பாக்குறாங்க உளவுத்துறை. தூங்காம கொள்ளாம கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு வேலை பாக்குறாங்க. அதை விடுங்க, நம்மள தற்குறின்னு சொல்றானுங்க. அப்போ இவனுங்களை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. இப்ப தற்குறிக்கு மீனிங்கே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலா. இப்போ ஒருத்தன் இந்த டிராஃபிக் கொண்டு வந்தா தெரியுமா, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அந்த நான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு ஒருத்தர் வந்து நம்ம டெப்டி சிஎம் கூடயும் சிஎம் கூடயும் போட்டோ எடுத்தாரலாம். அதுதான் உண்மை. அந்த அந்த இவங்க தற்கூரி கிடையாது ப்ரோ. தற்கூரிங்கிறவங்க வந்துட்டு எழுத படிக்க தெரியாதவங்க தான், விவரம் இல்லாதவங்க கிடையாது. அதனால தற்கூரி லிஸ்ட்ல இவங்க வைக்க முடியாது. எந்த லிஸ்ட்ல வைக்கலாம்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இவனுங்களாம் லைக் பேசிக்கா ஃபாசிசம் இல்ல ப்ரோ, ஒரு சிஎம் எப்படி ப்ரோ ஏமாத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க ப்ரோ, ஒரு சிஎம் எப்படி ஏமாத்த முடியும்? இது வரைக்கும் நான் அந்த இது பார்த்தே இல்லை இந்த மாதிரி. அதுவும் வேற ஒரு டிராஃபி, ஒரு ஸ்டாலின் கிட்ட ஒரு டிராஃபி, உதயநிதி கிட்ட ஒரு டிராஃபி, வேற ஒரு டிராஃபி. அப்ப உளவுத்துறை ஒண்ணு இருக்கா இல்லையா? ஐயா தமிழ்நாடு உளவுத்துறைக்கு அந்த சோதனை இது டிராஃபி கண்டுபிடிக்கிற அளவுக்கு கேவலமா போச்சு. ப்ரோ இது பரவாயில்ல ரெண்டு பேத்துக்கும் வேலை அதான் bro, நடக்குது. total அப்பாவுக்கு இல்ல, ஒரு கப்பு, total பையனுக்கு ஒரு failure. கப்பு. அதான் இல்ல total failure. எடுத்து பேசுறாரு, எலெக்ஷன் வேலை எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. யாரோ தூக்கிட்டாங்களாம், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அவரு சார் எங்களை தூக்கிட்டாங்க சார், ஏதாவது பண்ணுங்க சார், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட. அந்த இன்சிடென்ட்லாம் வந்தது. அப்ப இன்னொன்னு தெரியுமா, வைத்தியலிங்கம் அவர் அந்த ஏடிஎம்கேல திமுக போனார்ல, அதாவது இந்த திமுக ஆட்சியில தான் எஃப்ஐஆரே போட்டாங்களா, எஃப்ஐஆர்னு இல்ல கம்ப்ளைண்ட் ஏதோ ரெஜிஸ்டர் ஏதோ கேஸ் போட்டாங்களாம். ஆனா கடைசியில அவரே உள்ள சேர்த்தாச்சு. டிவிஎஸ்சி இது என்னன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை மூலியமா கேஸ் போட்டது. இப்போ டிஎம்கே வாஷிங் மிஷின்குள்ள போயிட்டாருல. இப்போ வந்து அவர் வந்து இவர மாதிரி செந்தில் பாலாஜி மாதிரி. என்னன்னா அவர் மேல போட்ட கேஸே லேட்டு. இவங்க அறப்போர் வந்து கூவி கூவி கூவுனதுக்கு அப்புறம் தான் அந்த கேஸ போட்டாங்க. அவங்க எல்லாம் லைக் இடி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இவங்க பண்ணிட்டாங்க. மணி ட்ரையல் எங்க இருந்து வந்துச்சு, என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை சொல்லிட்டா ப்ரோ, அறப்போர் ஆக்சுவலா உண்மை நல்ல கட்ஸ். ஆக்சுவலா அறப்போர் வந்து கவர்மெண்டா இல்ல நான் கவர்மெண்டா ப்ரோ? எனக்கு தெரியல, அதான் கேட்டேன். நான் கவர்மெண்ட். ஆனா உண்மையிலே கெத்து, அவர் வந்து கட்ஸ். அவரு அறப்போர இது பண்றவர், அவரு எக்ஸ்போஸ் பண்ற எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா வந்து டு பி ஃப்ராங்க் பிஃபோர் டிஎம்கே கேம் இன்டு பவர் அறப்போர் வச்சிருந்த விஷயத்த வச்சுலாம் கூட இவரு சிஎம் பேசியிருக்காரு. இப்பெல்லாம் வந்து அவங்கள இது பண்றதுல பூவுலக நண்பர்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் வந்து முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் ஆளே காணும். இந்த 4 வருஷத்துல அவங்க பேசின ஒரே கண்டெம் பண்ண ஒரே விஷயம் வந்து பரந்தூர் ஏர்போர்ட் பத்தி மட்டும்தான் வந்து அவங்க கண்டெம் பண்ணாங்க, பூவுலக நண்பர்கள். இப்போ ஒண்ணுமே கிடையாது. டிஎம்கேவோட என்வாயன்மெண்டல் விங் மாதிரி இருக்காது பூவுலக நண்பர்கள். ஆனா கன்னியாகுமரியில பாதி மவுண்டன்ஸ் காணல ப்ரோ, நல்லா இருந்து. ப்ரோ நீங்க லைக் அந்த நைட்டு நம்ம அந்த இந்த ட்ரிவாண்ட்ரம் போற ரூட்ல லைக் எவ்வளவு லாரி போகுது. ஆமா ஆமா, நான் ஊருக்கு போயிட்டு லைக் ஒரு ஃப்ரீக்வெண்டா ஊருக்கு போக மாட்டேன், எப்பயாவது தான் போவேன். நான் போறேன், இங்க ஒரு மலை இருந்ததுல, அங்க அந்த மலையை காணோம். உங்களுக்கு கன்னியாகுமரியா? பக்கத்துல. ஆமா எனக்கும் நாகர்கோவில் தான், வெட்டணும்படம். ஓகே ஓகே. சோ லைக் என்னடா பண்றீங்க? ரோடு மோசமா இது பண்ணிட்டு அந்த லாரிங்கெல்லாம் ஹெவி வெயிட்டா போறதுனால இந்த லோடு இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? எல்லாரும் கேட்கலாம், என்ன திமுக உடன்பிறப்பு எல்லாம் கேட்பாங்க, இதனால உங்களுக்கு என்ன இது,
அவங்க பாட்டு ஏத்திட்டு போறான். இதனால கிளைமேட் அஃபெக்ட் ஆகும், எவ்வளவு இது இருக்கு தெரியுமா? அப்புறம் நிலநடுக்கம் வரும், வெதர் எவ்வளவு இது இருக்கு தெரியுமா, ரிஸ்க். மழை ரெயின் பேட்டர்னே மாறுங்க ஒரு மவுண்டன் இதாகிறதுனால. ஏங்க அது லைக் இவனுங்க மேல இருக்க மலையை மட்டும் எடுக்கிறது இல்ல, பாறை எதுவா இருக்கோ தரையிலயும் கீழே வர போய் எடுப்பானுங்க. அது கீழே போனா குவாரி அதையும் சேர்த்து இருப்பானுங்க ப்ரோ. அனுமான் மலைகளை தூக்கிட்டு போனார்ல, அதே போல இவனுக்கு தூக்கிட்டு கேரளால ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கானுங்க எல்லாம். இது லைக் எல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட தான் வந்து இருக்கு. இட்ஸ் லைக் நாட் ஓன்லி டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாங்கிட்டயும் குவாரி இருக்கு. பவர்ல இருக்கனாலதான் வந்து குவாரி நடத்த முடியும்ன்ற மாதிரி இருக்கு. ஆனா கேரளா பாருங்க, ஆனா கேரளா சூப்பரா இருக்கும் ப்ரோ. அவங்க அந்த 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 ஸ்ட்ரக்சர் கரெக்டா அவனுங்க ரொம்ப கைக்க மாட்டாங்க, கிளைமேட் கரெக்டா பாக்குறேன். ஆனா இங்க இருக்கணுங்க தான் அப்பா கேட்டா தமிழ்நாடு தலைக்குனியும் விட மாட்டேன். ஆனா இதுல ஒரு கேம் இருக்கு ப்ரோ. போர்ட் வந்துச்சுல கண்டுபிடிச்சிருவோம் ப்ரோ நீங்க. இல்ல விலிஞ்சம் போர்ட் இருக்குல்ல, ஹார்பர் இருக்குல்ல, கேக்குதா? கேக்குது. அந்த நம்ம குளச்சல்ல வரணும்னு சொல்லும் போது வந்து போராட்டம் பண்ணது சீமான் தான் நினைக்கிறேன். ஓகேவா? அது பெரிய அளவுல எடுத்து பண்ணானுங்க, அது வந்துடக்கூடாது. மொத்த மலையும் கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கு அது அங்க கொஞ்சம் ஒழுங்கா இல்ல, விட்டு விட்டு கேக்குது. கேக்குதா? இந்த சிஎஸ்ஆர்னு ஒரு விஷயம் எந்த கவர்மெண்ட்ல ப்ரோ கொண்டு வந்தாங்க? இல்ல ஸ்டார்டிங்ல எஃப்ஐஆர் தான் இருந்தது. சிஎஸ்ஆர்ங்கிற கான்செப்ட் இப்ப கொண்டு வந்தாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் மேக்ஸிமம் ஸ்டேஷன்ல வச்சு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விட்டாரானுங்க. எதுவும் கன்வீட் ஆக மாட்டேங்குது. கன்விக்ஷன் ரேட்டை பத்தி பேசுனீங்கன்னா அவ்வளவுதாங்க. 90% ஆஃப் த கேஸ் கன்விக்ட் ஆறது இல்லைங்க. முதல்ல கேஸ் ப்ரொசீடே ஆறது இல்லைங்க, பேருக்கு பேப்பர்ல கேஸ் இருக்கும் அவ்வளவுதான். கன்விக்ஷன் ரேட்டே லெஸ் than 10% இருக்குங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு போலீஸ்க்கு. இருந்தாலும் ஒரு சிறப்பான ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டாலின். திறமையான முதல்வர். நம்ம மூட் சிங் மணி சொல்ற மாதிரி திறமையாக ஆள்கிறார் அப்படின்னு சொல்றோம். இவன் எந்த உலகத்துல இருக்கிறானே தெரியல. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. சொல்லுங்க திறமை எப்படி இருக்குன்னு பாப்போம். அதான் எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி எல்லா வீட்டுக்கும் அனுப்பிட்டு இருக்கானுங்களே, பாத்திர செட்டு, இந்த செட்டு, அந்த செட்டு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் உங்களுக்கு வாஷிங் மிஷின், கிரைண்டர், அது இதுன்னு இறக்கிட்டு இருக்கானுங்க வீட்டுக்கு கொங்கு பக்கம் எல்லாம். அதாவது கட்சிக்காரங்க, எங்க கட்சிக்காரங்க ஓட்டுனாச்சும் நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. செந்தில் பாலாஜி தீயா வேலை செய்யறாராட்டாங்குது. ஓகே, அதெல்லாம் வாங்கிட்டு சனம் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருமோ அப்படின்னு நம்புறாங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்னு நம்புறாங்க. இல்ல ஏன்டா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணேன். நான் ஒரு 6-7 பேர் தான் இருந்தவே. அதுல போக்குரி என்று ஒரு ஆள் சொன்னவர், அண்ணா 10 சீட்டு தான் வின் பண்ணுவாரா, எனக்கு தூக்கி போட்டுட்டியா முகம். அதான் நான் சொன்னேன், எதையும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க, கான்ஃபிடண்டா இருங்க. நான் தெளிவா தானே சொன்னவங்க கிட்ட. ஓ சொன்ன நீங்க இல்ல, அதை ஒருக்கா ஷேர் பண்ணணும் நான் சொன்னேன். எனக்கு உண்மையிலே எங்க வின்னிங் ஆர் லூசிங் இஸ் இம்மெட்டீரியல்ங்க. ஓகேவா? இங்க வாட் இஸ் தி ஸ்டேட்மென்ட் we are going to make ன்னுங்க. இந்த என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் டிஎம்கேக்கு தாங்க தொடர்ந்து ஓட்டு போட்டுட்டு இருந்தேன். எப்போ அந்த கேம்ப்ல இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது தான் இவனுங்க என்ன இவ்வளவு கேவலமானவனுங்களா இருக்கானுங்கன்னு நானே துப்பிக்கிட்டேன். ஓகேவா? நானும் 2021 நானும் திமுக கொடிலாம் பிடிச்சிட்டு போனேன். வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு எலெக்ஷனுக்கும் வந்து நான் வந்து ஊருக்கு வந்து ஓட்டு போட்டு போவேன். குமரி சொல்லு. இந்த 10 சீட்டு 2 சீட்டே வாங்க மாட்டோம், இதுக்கெல்லாம் நாங்க கவலைப்பட்டு இங்க அரசியல் பேச வரல, அரசியல் பண்ணவும் வரல. 10 காசு எனக்கும் பிரயோஜனம் இல்லை, என் அண்ணனுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஓகேவா? என் அண்ணனும் வந்து இங்க கோடீஸ்வரனா கட்டி ஆளணும், இங்க வந்து இவங்க போடுற ஓட்டுலயோ இவங்க கொடுக்குற சீட்டுலயோ வாழணும் எங்க அண்ணனுக்கும் அவசியம் இல்லை, எங்களுக்கும் அவசியம் இல்லை.
புரியுதா? எவனுக்கா இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன், லிசனா இருக்க 10 பேருக்கு 10 காசு பிரயோஜனம் பண்ணாதனால சமூக அக்கறையோட இந்த மக்களுக்கான ஒரு நல்ல விடியல் ஆட்சி வரணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இங்க அவரும் வந்திருக்காரு, இங்க இருக்கிற பேசிட்டு இருக்கான். இந்த 10 சீட்டு அதான் கொடுக்குறாங்க, 5 சீட்டு, இந்த மயிருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. பேசுங்க. இல்ல அதுதான் அது அதான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதையும் தவற விட்டினமோ there's no word to describe about them. எப்படின்னு சொன்னா இந்த முறையும் திமுகவையோ ஏடிஎம்கோ ஆட்சி அமைத்தால் ஜனங்கள் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்தால் அமெரிக்காவுல ட்ரம்பை செலக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். விளங்கிக்கோ. முந்தி ஆப்ஷன் இல்லது அவங்களுக்கு, அப்போ ஆப்ஷன் இல்லாம மாத்தி மாத்தி போட்டுனேன். இப்ப அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. மக்கள் சிந்திச்சு செயல்படும் நினைக்கிறேன் நான். ட்ரம்பை விட மோசமா இருக்கும். ட்ரம்பை விட மோசமா இருக்கும். ஓ ட்ரம்பை விட மோசமா இருக்கும். அதுக்கு பிறகு இல்ல எனக்கு ஒரே கன்சர்ன் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு நியூஸ் நெட்வொர்க் பார்த்தா வந்து இந்த நியூஸ் வந்து வந்துருச்சு. எப்படியோ அந்த ஒரு நியூஸ் சேனல்ல இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களையும் ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பேசிக்கா திமுகனே போட மாட்டானுங்க, ஒரு எம்எல்ஏன்னு சொல்லி தான் நியூஸை போடுறானுங்க. அந்த அளவு ப்ரெஷர் பண்றானுங்கன்னா அப்ப எவ்வளவு நியூஸ் வெளியே வராம இருக்கும்? அப்ப நமக்கு ஏன் வெளியே வர நியூஸ்லாம் ரொம்ப கம்மி. நிறைய வரும் ப்ரோ, நிறைய நிறைய இருக்கும். ஏதோ சோசியல் மீடியா இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே தெரியுது. நம்ம டிஎம்கே மக்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு ஃபுல்லா போகணும் ரவுடிசம் எல்லாத்தையும். தான். அந்த ரவுடிசம் நம்பிக்கை தான் அவங்க கட்சி நடத்துறானுங்க. ரவுடிசம் நம்பி தான் ஆட்சி நடத்துறானுங்க. சரிங்களா? எங்களுக்கு ஆப்போசிட்டா யாராச்சும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க அப்படின்னா அடுத்து அவங்க எப்படி போட்டு தரலாங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. எவ்வளவோ நடக்குது. மக்கள் பயப்பட தான் செய்வாங்க கண்டிப்பா. மறந்துட்டீங்களாடா, ஒரு ரிப்போர்ட்டர் யாரோ ஒருத்தர் கனிம வள கொள்ளைய பத்தி செய்தி சேர்க்கறதுக்கான சொல்லி லாரி வச்சு ஏத்தி கொண்டானுங்க. அது ரிப்போர்ட்டர் இல்ல, இல்ல இல்ல அது ரிப்போர்ட்டர் இல்ல ப்ரோ, அது ரிப்போர்ட்டர் இல்ல, நினைக்கிறேன். அது அந்த ஏடிஎம்கேல உள்ள ஒரு ஆளு, ஏடிஎம்கேல உள்ளவர். இல்ல ரிப்போர்ட்டரையும் வந்து இது பண்ணிருக்காங்க. ரிப்போர்ட்டர் வந்து இது போலீஸ்க்கு 100 கால் பண்ணி அவரு கனெக்ட் ஆகி என்னமோ பிரச்சனை ஆச்சு. ஆனா லாரி ஏத்தி கொண்டது வந்து இல்ல, லாரி ஏத்தி கொண்டது வந்து அவரு வந்து ஏடிஎம்கே உள்ளவர். ஆனா ஏடிஎம்கே அதுக்கு ஒண்ணுமே சொல்லல. ஆக்சுவலி அவர் வந்துட்டு இவரு கருணாநிதிக்கு இந்த பர்சனல் பாடி கார்டு அந்த இது போலீஸ் இதெல்லாம் இருந்திருக்காரு அவரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவர் அதுக்கு ஊருக்கு போய் அவரு ஒரு என்ஜிஓ மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒர்க்கு. ஆனா நம்ம அண்ணா வந்துட்டாருன்னா சகாயம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், கொடுத்து அந்த கேஸ கண்டினியூ பண்ண சொல்லணும். அது நடக்கும் கண்டிப்பா. பண்ணாரு, பக்கத்துல வச்சுப்பாரு. அட்லீஸ்ட் அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரும் கூட வச்சுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா. ஆமா இல்ல இந்த மாதிரி வர குயரிக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணுங்க. இல்லங்க எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இப்படி ஒரு காலில் விழுந்த மீடியா வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கூட அதுல இருக்க ஏதாவது ஒரு இதை வந்துட்டு எடுத்துட்டு வந்து போடுவானுங்க. அந்த பயம் எனக்கும் இருக்கியா? உண்மையில அண்ணன் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி தேவையில்லா வேலை பார்ப்பேன். ஆமாமா, ஏன்னா மீடியாஸ்க்கு இப்ப காசு கொடுக்கறது வந்து பெண் நிறுவனம். இப்ப நம்ம அண்ணாலாம் வந்துட்டாருன்னா மீடியாஸ்க்கு ஒத்த பைசா கூட கிடைக்காது. ஏன்னா அவருக்கு அது அவசியமும் கிடையாது கொடுக்கணும்னு. ஏன்னா தப்பு பண்ணாதானே கொடுக்க முடியும், அதை மறைக்கிறதுக்கு. அதனால நியூஸ் சேனலே நமக்கு அகேன்ஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது நம்ம தான் பார்த்து சோசியல் மீடியாஸ் அதை தெளிவுபடுத்தணும் இல்லையா? ஆமா ஆமா, இந்த கொத்தடிமை மீடியா ஏன்னா அவனுக்கு காசுக்காக என்ன பண்ணுவானுங்க. ஓ எனக்கு நல்லா வருது வாயில இருக்கா சொன்னேன். இன்னைக்கு அண்ணாட பேரு போயிரும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கொத்தடிமை மீடியா ஆக்சுவலா அண்ணன் அன்னைக்கு சாப்பிட்டா அவ்வளவு அடி அடிச்சாரு. அதெல்லாம் விட்டுட்டு எப்படி அழகா அந்த டான்ஸ் ஆடினது ஹைப் ஏத்தி விட்டானுங்க பாத்தீங்களா? வைத்தியக்காரன் நீங்க அப்படியே மறைச்சிட்டானுங்க நீங்க பேசுனது மொத்தம். அவங்க என்ன அவங்க பேசுறது அதுதான் குமரி. நான் அன்னைக்கு டிஸ்கார்ட்லயே அப்ப சொல்லிட்டு இருந்தேன், நீங்க இதை சொல்லி இருக்கலாமே அதை சொல்லி இருக்கலாமே ஒன்று 2 விஷயம் சொல்லும் போது என்னதான் சொன்னாலும் அது வந்து ஹைலைட் ஆகாது. ஓகேவா? ஏதாவது ஒண்ணு குறைய பார்த்துட்டு இதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு 100 கண்டென்ட் வரும், 1000 கண்டென்ட் வரும். இதை சொல்லிருக்கலாம்ல அதை சொல்லிருக்கலாம் பேசுவாங்க. இதை சொன்னதுக்கு என்னடா இப்ப ஆக்ஷன்?
ஒண்ணும் கிடையாது. அதான் சொன்னேன், எல்லா விஷயத்துக்கும் சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு இருந்தோம்னா எங்க அங்க அதுக்கான ஒரு இதுவே இல்லையே. ஆமா, இல்ல சீமான் இஷ்யூ சொல்லவும் தான். சீமான் இதுக்கு ஏதாச்சும் குரல் கொடுத்தாரா? ப்ரோ ஐயா அவர் அவருமே நம்மட எனக்கு சீமான்லாம் லிஸ்ட்லயே அவரோட லிஸ்ட்லயே லிஸ்ட்லயே இல்ல சேர்க்க கூடாது அண்ணனே ப்ரோ. சொல்லிட்டார். டிவிகேயும் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டே கொடுக்குறேனே, அவன் பேசியிருந்தாலும் நியூஸ்காரன் போட சீமான்லாம் மாட்டான்னு சொல்றேன். சும்மா ப்ரோ. எந்த ஏன்னா இந்த நிதி வைகோ பேசுறது bro, பேசுங்க பேசுங்க. இல்ல கனிம வளத்தை பத்தி வைகோ அந்த ஆளா பேசுறதே இல்லப்பா. மத்த சேனல்ல வரல. சீமா இதை பத்தி பேச மாட்டார். ஏன்டா 100 கோடி பொட்டி வாங்கிட்டார். ப்ரோ உண்மை சொல்லிட்டா, ஏங்க நீங்க சீமான்லாம் ஒரு 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 துரோகி ப்ரோ. அவன்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்ல வேலை வரல, வந்த இதை விட மோசமா இருந்திருக்கும். பார்ட்டி வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு இது தமிழ்நாட்டுல ஒரு பார்ட்டின்னு வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டில ஏதோ ஒரு மெம்பரா இருக்கான், ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கான். இந்த விஷயத்த பத்தி வீடியோ போடலாம். 5 நாளா உட்காந்துட்டு விஜயோட பேண்ட்லயே உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு புரியல. நீ வந்து ஏதோ அந்த கட்சியில ஏதோ பொறுப்புல தானே இருக்காங்க. ப்ரோ அந்த கட்சியில பத்தி எல்லாம் பேசாதீங்க ப்ரோ. அவங்களாம் விட்டுருங்க. அது ஒரு கட்சியே இல்ல. இனி 2026 அவ்வளவுதான். அது முடிஞ்சு 1% கூட வாங்க வேணா பாருங்க. அந்த கட்சியில 1% கூட கிடைக்காது. அந்த கட்சியில நம்ம லிஸ்ட்ல இருக்கு. இல்லையா. நமக்கான களம் வந்து ஆமா ஆமா கட்சி. ஆமா, நமக்கு அதான், நமக்கு திமுக தான் எதிரி, அவ்வளவுதான். அவ்வளவுதான். திமுக டிவிகே தான். அண்ணனே சொல்லிட்டார், டிவிகே விஸ் டிஎம்கே. சீமான்லாம் முடிங்க, அவ்வளவுதான். எவன் என்ன பேசுவான் நமக்கு என்ன. என்ன போட்டு வாழ்க்கை நடத்தட்டும். வாய வாட ஒரு டான்ஸ் கூட இல்லாம வந்தது. ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது பாருங்க உங்களது. இல்ல கொஞ்சம் கூட நேர்மை இல்லாம சுத்திட்டு இருக்கானுங்க, அதுக்கு சொல்றேன். அவனுங்களாம் வர மாட்டானுங்க, அவனுங்களாம் ஆட்சிக்கு வர மாட்டானுங்க, வேஸ்ட். ஆமா இல்ல ஆட்சிக்கு வராங்களோ இல்லையா ப்ரோ, லைக் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்க. ஒரு இதுல இருக்காங்கன்னா அதை பத்தி பேசுறோம். ஏங்க இது அன்னைக்கு முதல் நாள்ல இருந்து நம்ம நேஷனல் ஸ்போக் பர்சன்